தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து பலரும் சொந்த ஊருக்கு கிளம்பியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளிக்கு மறுநாளும் தமிழக அரசு விடுமுறை அறிவித்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தித்திக்கும் தீபாவளி பண்டிகை திங்களன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலையே பலரும் சென்னைக்கு விடை கொடுத்து சொந்த ஊருக்கு படையெடுக்க ஆரம்பித்தனர். பேருந்து, ரயில், கார், இருசக்கர வாகனம் என பலரும் தங்களுக்கு ஏற்றாற்போல் போக்குவரத்து வசதியை தேர்ந்தெடுக்க தலைநகரின் பல்வேறு பகுதிகளும் நெரிசலுடன் காட்சியளித்தது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்ததால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வாகனங்கள் ஆடி அசைந்து சென்று கொண்டிருக்க அதன் பருந்து பார்வை காட்சிகள் வெளியாகின. இந்த நெரிசலுக்கு நடுவே சென்னையை நோக்கி வரும் கனரக வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஒரகடம் வழியாக திருப்பிவிடப்பட்டன. இதன் காரணமாக அங்கு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. தீபாவளி சமயத்தில் ஆவணி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையில் இருந்து கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களில் பயணிகள் அதிகளவு காணப்பட்டனர். முன்னாடி புக் பண்ணாலும் இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை இருக்கு. ரொம்பவா இருக்கு. இது நடக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும் கனவை கூட பார்க்கல. தென் மாவட்ட ரயில்கள் தாம்பரம் வழியே பயணிப்பதால் கூட்டம் அலைமோதியது. சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பேருந்துகளில் முன்பதிவு செய்து காத்திருப்போருக்காக நடந்த இசை நிகழ்ச்சி பலரையும் கவர்ந்தது. அங்கு இரவு நேரத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். இந்த ஆண்டு 2,39,000 பேர் இதுவரைக்கும் முன்பதிவு செய்திருக்காங்க. தனிப்பட்ட இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் சென்னையிலிருந்து 53,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் போக்குவரத்து கழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இது கூடுதலான எண்ணிக்கையாகும். சென்னைக்கு அடுத்த பெரிய நகரான கோவையிலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பெங்களூருவில் தமிழர்கள் பலர் பணிபுரிந்து வரும் சூழலில் தமிழக எல்லையான ஜூஜுவாடி முதல் ஓசூர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒருபுறம் போக்குவரத்து நெரிசல் இருக்க, மறுபுறம் தீபாவளி ஷாப்பிங் களை கட்டியது. வழக்கம் போல சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் மக்கள் தலைகளே தென்பட்டன. நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே இப்படி தான் சார். தீபாவளி பொங்கல்னாலும் அங்கேருந்து ஊர்லேருந்தும் திருச்சியிலேருந்தும் வருவோம். இப்போ நாங்கள் மெட்ராஸில் இருக்கிறனால ரொம்ப எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ஒன்றா வந்து எடுப்போம். கோவை ஒப்பனக்கார வீதி, ராஜ வீதியில் வியாபாரம் கடைகட்டியதால் சிறு வியாபாரிகள் உள்ளம் மகிழ்ந்தனர். திருச்சியில் அவ்வப்போது மழை குறுக்கிட்டாலும் மக்கள் காத்திருந்து ஷாப்பிங் செய்தனர். இதனிடையே தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் எனும் மக்கள் கோரிக்கையை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டது. வெளியூர் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் இந்த 3 நாள் பத்தாது. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பஸ் டிக்கெட் கிடைக்காம இருக்கலாம், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம இருக்கலாம், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இன்னொரு நாள் சேர்த்து செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இதன் எதிரொலியாக அக்டோபர் 21ஆம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தீபாவளியொட்டி இயக்க பேருந்துகளில் 3,59,840 பேர் பயணம் செய்திருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆர் மோகன் தெரிவித்துள்ளார். தீபாவளியை ஒட்டி நேற்று முன்தினம் முதல் நேற்று நள்ளிரவு வரை சிறப்பு பேருந்துகள் உட்பட 6,920 பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டக்கூடிய நிலையில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கோயம்பேடு, வடபழனி, வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், சாலிகிராமம், கோடம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு மழை பெய்தது. புறநகர் பகுதியான தாம்பரம், வண்டலூர், சேலையூர், முடிச்சூரில் மழை வெளுத்து வாங்கியது. தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. அல்லி நகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, சிறுவாணி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. இதேபோன்று உக்கடம், ஒப்பனக்கார வீதி, டவுன்ஹால், புலியகுளம், சிங்காநல்லூரிலும் அரை மணி நேரம் மழை பெய்தது. தூத்துக்குடி மாநகரில் கோரம்பள்ளம், காலங்கரை, முத்தையாபுரம், முள்ளக்காடு போன்ற இடங்களில் இரவு நேரம் மழை வெளுத்து வாங்கியது. ஈரோட்டில் பேருந்து நிலையம், வீரப்பன் சத்திரம், திண்டல் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால பிரதான அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. காலையில் எப்படி காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதோ அதேபோல இரவு நேரத்திலும் காண முடிந்தது. பெரம்பலூர் மாநகரில் தீரன் நகர், கவுல்பாளையம், வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம், ஆலத்தூரில் மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, மதுக்கூர், அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, திருவையாறு, பாபநாசம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. இதனால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்தனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 9 மாவட்டங்களில் காலை 10 மணி வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது கொடுக்கப்பட்டிருக்கூடிய அடுத்த 3 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அடுத்த 9 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த மாவட்டங்களானது விழுப்புரம், கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட மொத்தம் 10 மாவட்டங்களில் பெரும்பாலும் வட மாவட்டங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தென்காசியிலும் 3 மணி நேரம் மிதமான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு கொடுத்துள்ளது. நிதி பங்கீடு தொடர்பாக மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசுக்கு 10 கேள்விகளை முன்வைத்துள்ளார்.
மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான அரசுக்கும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசுக்கும் இடையே நிதி பங்கீடு தொடர்பாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த சூழலில் சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசுக்கு 10 கேள்விகளை முன்வைத்தார். அதன்படி மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் சுதந்திர தின விழாவில் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் கூட்டாட்சி தத்துவம் என்பது வெற்று முழக்கம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என வினவினார். கல்வி, சாலை வசதி, ரயில்வே திட்டங்கள் குறித்தும் கேள்விகளை முன்வைத்தார். புதிய கல்விக் கொள்கை வாயிலாக இந்தி திணிப்பை மீண்டும் கையில் எடுத்து பிஞ்சு குழந்தைகளின் கல்வியையும் ஆசிரியரின் வாழ்வாதாரத்தையும் சேர்த்திடும் ஒன்றிய அரசின் செயல் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா? உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிவேக நெடுஞ்சாலை வழித்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை பார்த்தால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற கூற்றினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறதா? புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிராவில் பல நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தும் போது கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர ஏன் இவ்வளவு தாமதம் எனவும் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பினார். வீடு கட்டும் திட்டங்களில் நகர்ப்புறத்தில் 90%, கிராமப்புறங்களில் 70% தமிழ்நாடு அரசு நிதி வழங்கும் பொழுது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் என பெயர் வைக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்றும் காட்டமாக கேட்டார். 100 நாள் வேலை திட்டம், ஜல்ஜீவன் திட்டங்கள் குறித்தும் கேள்விகளை முன்வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி 975 கோடியை இன்னும் தர மறுக்கும் ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைப்பதுதான் உங்களுடைய நோக்கமா? ஜல்ஜீவன் திட்டம் இன்று வறண்டு கிடக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய 3709 கோடி ரூபாய் இன்னும் நிதி வரவில்லை. ஏழை மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு தண்ணீருக்கு பதில் கண்ணீரை பரிசீலிப்பது முறையாக இருக்குமா? ஏழை குடும்பங்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகைக்கான நிதியை குறைத்து புரியாத மொழியில் பெயரை மட்டும் நீட்டி முழக்கி வைப்பதுதான் உங்கள் சாதனையா எனவும் வினவினார். நாட்டின் மக்கள் தொகையில் 6.12% கொண்ட தமிழ்நாட்டிற்கு வெறும் 4% நிதி பகிர்வை மட்டும் வழங்குவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா எனவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் நிதியமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். ஜல்ஜீவன் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள், இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்விற்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது. உத்தரப்பிரதேசம் ரொம்ப வருஷமா காங்கிரஸ் கவர்மெண்டோட அந்த ஆட்சியின் கீழையும் அதுக்கு பின்னால வந்த ஒரு சில கவர்மெண்டாலையும் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் பின்தங்கிய மாநிலம். அதை எதுக்குங்க திராவிட மாடல் ப்ரோக்ரசிவ் ஸ்டேட் டெவலப்டு ஸ்டேட்டோட ஒப்பிடுறீங்க? எனக்கு புரியல. எந்த இடத்துல என்னென்ன ஒரு வரவின் கீழே இல்ல பிரிவின் கீழே எந்த தொகை நிக்குது அப்படிங்கிற டீடைலா கேக்குறாங்க. ஆனா அதை கொடுக்க மாட்டாங்க. 19 இந்த கோடி வரல, 7% வரல, இதுதான் பதில் பேசிட்டு இருக்காங்க. அதையே தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. நிதியமைச்சரின் பேச்சு தமிழ்நாடு அரசின் இயலாமையையும் மோடி அரசின் மீதான காழ்ப்புணர்ச்சியையுமே காட்டுவதாகவும் வானதி சீனிவாசன் விமர்சித்தார். தங்கம் விலையை விஞ்சும் அளவிற்கு வெள்ளியின் விலை கடந்த சில நாட்களில் கடுமையாக உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறதா? நகை உற்பத்தியாளர்கள் சொல்வது என்ன? விரிவாக பார்க்கலாம். தங்கத்தின் விலை ஒருபுறம் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. 1 சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாய் என்ற இலக்கை வெகு விரைவில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் விண்ணை முட்டும் அளவிற்கு அதிகரித்து வருகிறது. கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் 130 ரூபாய் என்ற அளவில் விற்கப்பட்ட 1 கிராம் வெள்ளி தற்பொழுது 200 ரூபாயை கடந்துள்ளது. தங்கத்திற்கு இணையாக வெள்ளியின் விலையும் வேகமாக உயர்ந்து வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தங்கத்திற்கு இணையாக வெள்ளியிலும் முதலீடு அதிகரித்திருப்பதே விலை ஏற்றத்திற்கான காரணம் என்கிறார் தென்னிந்திய கோல்டு புல்லியன் அசோசியேஷன் தலைவர் சுரபி கார்த்திக். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொன் மாலை பொழுதுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளி மாலை பொழுதுகளாக இருக்குது. அமெரிக்காவோட டேரிஃப்னாலையும் பொருளாதார சூழ்நிலைனாலையும் வெள்ளி மேலே வந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி வெள்ளியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வல்லுநர்கள் வந்து 100 ரூபாய் இருக்கும்போதே வந்து 200 ரூபா போகும், 300 ரூபா போகும், தொடர்ந்து நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருந்திருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி மக்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 டன் வெள்ளி விற்றுருப்போம் தமிழ்நாட்டில் மட்டும். வெள்ளி விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சுரபி கார்த்திக் கூறினார். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி பார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க சில்வர்ல. மற்றபடி வெசல்ஸ் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு. டிமாண்ட்ஸ், பூஜை சாமான்கள் ஆகட்டும், வெசல்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கு. யூஸ்வலா வந்து டெய்லி 4 டன் 5 டன் வரும் வெள்ளி இந்தியாவுக்குள்ள. அப்போ வந்து ஈஸியா இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் ஆகும். திடீர்னு மக்கள் வந்து ரொம்பவே வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளும் எக்ஸ்பென்ஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை. ஸோ உன்னையும் வந்து சென்டிமெண்ட்ஸ் ரொம்பவே இருக்குது சில்வருக்கு மேலே. உன்னையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சில்வர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஜாஸ்தி பண்ணுவாங்க எதிர்பார்க்குறோம். மறுபுறம் தாய்லாந்தில் இருந்து வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்ததும் விலை ஏற்றத்திற்கு காரணம் என்கிறார் கோவை மாவட்ட தங்க நகை தயாரிப்பாளர் ரகுநாதன். 1 டன் 2 டன் இல்லை, 40 மெட்ரிக் டன்னுக்கு மேலே தாய்லாந்து தான் உலகத்திலேயே அதிகப்படியான 92.5 சில்வர் ஜுவல்லரி தயாரிக்கிற ஒரு கண்ட்ரி. தாய்லாண்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து வெள்ளி பொருட்களையும் இப்போதைக்கு தடை பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த மார்ச் 2026 வரைக்கும் நம்ம மத்திய அரசாங்கம் இந்த டிஜிஎஃப்டி அமைப்பு மூலியமா தடை பண்ணியிருக்கிறாங்க இம்போர்ட்டுக்கு. என்னன்னாக்கா அதில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் டியூட்டி ஆகுது, வர வேண்டிய வருமானம் வரி மூலியமாக வரலங்கிற ஒரு கணக்கில் இது பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் முழுக்க உண்மையான காரணம் வெள்ளி ஏன் திடீர்னு வந்து இவ்வளோ ரேட் ஏறி இருக்குன்னு. பேட்டரி, சோலார் பேனல், மருத்துவ சாதனங்கள், மின்சாதன பொருட்கள் தயாரிப்பதிலும் வெள்ளி பயன்படுத்தப்படுவதால் அதன் தேவை அதிகரித்திருப்பதாகவும் ரகுநாதன் தெரிவித்தார். தேவை அதிகமாக இருப்பதால் வெள்ளிக்கட்டிகள் வாங்க முன்பதிவு செய்பவர்களுக்கு டெலிவரி கொடுக்க 3 முதல் 4 நாட்கள் தேவைப்படுவதாகவும் கூறினார். இந்த சூழலில் ஆன்லைன் மூலம் வெள்ளியில் முதலீடு செய்வதும் அதிகரித்துள்ளது. ETF எனப்படும் ஒரு வகை மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீட்டாளர்கள் வெள்ளியில் முதலீடு செய்து வருகின்றனர். ஆனால் அதற்கு ஈடான வெள்ளியை வாங்கி சேமித்து வைக்க முடியாததால் சில நிறுவனங்கள் சில்வர் ETF விற்பனையை நிறுத்தி வைத்துள்ளன. தங்கத்தை போல வெள்ளி முதலீடு பாதுகாப்பானது என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதும் விலையேற்றத்திற்கு மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தீபாவளிக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் அரசு விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பணியிடங்களில் இருந்து சொந்த ஊர் செல்வோர் தீபாவளிக்கு மறுநாளும் விடுமுறை விட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஒரு நாள் கூட லீவ் விட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் 3 or 4 days கூட எக்ஸ்ட்ரா லீவ் விட்டா நல்லா இருக்கும். ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா இப்பவே எங்களுக்கு பிளான் பண்ணி எங்களால பஸ் புக் பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். 2 daysக்கு முன்னாடியே இவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. அப்போனா ரொம்பவே ரஷ்ஷா தான் இருக்கும் போல. இச்சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை அளித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் 25ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சனி, ஞாயிறு மற்றும் தீபாவளிக்கு 2 நாட்கள் என இம்முறை தீபாவளிக்கு 4 நாட்கள் தொடர் விடுமுறை வருவதால் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்கு பரிந்துரைகளை வழங்க தனி ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், சாதிய வேற்றுமைகள் விதைக்கப்பட்ட உடனேயே தமிழ் மண்ணில் ஒற்றுமைக்கான குரல்களும் ஒலிக்கத் தொடங்கியதாக கூறினார். மேலும் ஆணவ கொலைகளுக்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஆணவ படுகொலை நடைபெறும் போது அது தொடர்பான வழக்குகள் அனைத்திலும் கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இப்படுகொலைக்கு சாதி மட்டுமே காரணமல்ல, இன்னும் பல காரணங்களும் இருக்கின்றன. எதன் பொருட்டு நடந்தாலும் கொலை கொலைதான். அதற்கான தண்டனைகள் மிக மிக கடுமையாக தரப்பட்டு வருகின்றன. ஆணவ கொலைக்கு பின்னால் ஆண் ஆதிக்கம் இருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாளும் கெடையுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு K.N. பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன்.
இந்த ஆணையம் அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை பெற்று அரசுக்கு பரிந்துரைகள் வழங்கும் என்றும் அந்த பரிந்துரைகளின்படி தனிச்சட்டம் கொண்டுவர தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். திமுகவின் வாக்குறுதிகளை உருட்டுக்கடை அல்வா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக என்ற திருட்டுக்கடையை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வைத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். எல்லாத்துக்கும் ஒரு உருட்டுக்கடை அல்வா கொடுக்கிறேன், இதை வாங்கி பாருங்க. உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை விட்டிருக்கிறார். உருட்டுக்கடை அல்வா என்றெல்லாம். அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார். அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார். அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கிறது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா உட்பட நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து மசோதாக்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 4 நாள் கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதன் 2வது நாளில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான நடைமுறையை எளிமையாக்குதல், முன்னாள் எம்எல்ஏக்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குதல் ஆகிய 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. 3வது நாளில் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா உள்ளிட்ட 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. கடைசி நாளான வெள்ளிக்கிழமையன்று தமிழ்நாடு கடல்சார் வாரிய திருத்த சட்டம், மின் நுகர்வு அல்லது விற்பனை மீதான வரி திருத்தச் சட்டம், தொழிற்கல்வி நிலையங்களில் சேர்க்கை தொடர்பான சட்ட முன்வடிவு, தனியார் கல்லூரிகளை ஒழுங்குபடுத்துதல் தொடர்பான சட்ட திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு 18 மாதங்கள் கழித்து ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை திருத்த சட்ட முன்வடிவு மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் துணை மதிப்பீடுகள் மீதான விவாதம் மற்றும் நிதியமைச்சரின் பதிலுரை நிறைவடைந்த பின்னர் ஆளுநர் அளித்த பரிந்துரைகள் ஏற்கப்படாமலேயே சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா நிறைவேற்றப்பட்டது. மசோதாவை திருப்பித் தருவதற்கு மாண்புமிகு ஆளுநர் குறிப்பிட்டுள்ள காரணங்கள் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல. மற்ற மசோதாக்களும் அடுத்தடுத்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும், கட்சிகளின் கூட்டங்களில் பெண்கள், குழந்தைகள் பங்கேற்க தடை கோரியும் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதுகுறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் டிஜிபிக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்ப முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட உள்ள சிறப்பு அமர்வு முன்பு இந்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் கரூர் துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டி அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில் கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் கைதான அக்கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான அரசாணையை செயல்படுத்துவதில் இறுதி முடிவு எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தெருக்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமன், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சமூக நீதி அடிப்படையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்துள்ளார் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த அரசாணையின்படி முதலில் உள்ளாட்சி அமைப்புகளால் கள ஆய்வு
செய்யப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் சரிபார்க்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் பின்னர் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பு தெரிவித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சமூக நீதிக்கான நடவடிக்கையை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்று தெரிவித்தனர். அதே நேரத்தில் தனிநபர் ஆவணங்களில் முகவரி மாற்றம் நடைமுறையை எவ்வாறு உடனடியாக மேற்கொள்வீர்கள் என அரசுக்கு கேள்வி எழுப்பினர். இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்றும் சாதி பெயர்களை நீக்கும் அரசாணையை செயல்படுத்துவதில் இறுதி முடிவு எடுக்கக்கூடாது என்றும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் இதில் முதற்கட்டமாக கள ஆய்வு மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் இந்த மனு தொடர்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டெல்லியில் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவிடம் மீனவர்கள் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய வியாழனன்று டெல்லி வந்தடைந்தார். அவருக்கு இந்தியா சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் டெல்லியில் தான் படித்த இந்து கல்லூரிக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடியை ஹரிணி அமரசூரிய சந்தித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் தீபாவளி கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியதன் சாட்சியாக சரையு நதியில் பிரம்மாண்ட தீபாராதனை நிகழ்வு நடைபெற்றது. வரும் 19ஆம் தேதி நடக்கவுள்ள தீப திருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் மொரதாபாத்தில் தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக பிரம்மாண்ட வான வேடிக்கை நிகழ்வை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. மொரதாபாத்தில் நடந்த ட்ரோன் கண்காட்சியும் பார்வையாளர்களை கவர்ந்தது. जहां अधर्म मिटेगा और एक नया युग आरंभ होगा. ஜியோ பயனர்களின் எண்ணிக்கை 50 கோடி என்ற இலக்கை கடந்து சாதனை படைத்துள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் 2ஆம் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் கடந்த காலாண்டில் 14.3% அதிகரித்து 22,092 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒருங்கிணைந்த வருவாய் 10% உயர்ந்து 2,84,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனிடையே ஜியோ பயனாளர்களின் எண்ணிக்கை 50 கோடி என்ற இலக்கை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும் ஒரு பயனாளருக்கான சராசரி வருவாய் 8.4% உயர்ந்து 211 ரூபாய் 40 காசுகளாக அதிகரித்துள்ளதாகவும் ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜியோ மற்றும் சில்லறை வணிகங்கள் வலுவான பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் டிஜிட்டல் சேவை வணிகம் தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பட்டாசு வாங்க அதிக அளவு மக்கள் திரண்டதால் இரவில் வெடிக்கும் பட்டாசுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. குட்டி ஜப்பான் எனப்படும் சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படும் பட்டாசுகள் இந்தியா முழுவதும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளதால் வெளியூர்களுக்கு செல்லும் பார்சல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வெளி மாவட்டங்களில் இருந்து பலர் பட்டாசு வாங்க சிவகாசிக்கு விரைந்தனர். மழை காரணமாக பட்டாசு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் இரவில் வெடிக்கக்கூடிய ஃபேன்சி வெடி, கம்பி மத்தாப்பு உள்ளிட்ட வெடிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சூப்பராக இருந்தது, நல்ல டிமாண்டு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடைசி நேரத்தில் வந்ததுனால இந்த 30 ஷாட்டு, கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி இடத்துல கிடைக்காம போச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிலி ஐட்டம்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி வெடிக்கக்கூடிய பிஜிலி ஐட்டம்லாம் மார்க்கெட்டில் இல்லை. அதேமாதிரி சின்ன சின்ன பைப் ஐட்டங்கள்லாம் எல்லா மார்க்கெட் அவைலபிள் இல்லாமல் போயிடுச்சு. இதனிடையே தீபாவளியை முன்னிட்டு நெல்லையில் பாரம்பரிய பலகாரங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். இதை என்னுடைய காலத்திலேயே நான் 30 வருஷமா இப்போ பண்ணிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட வந்து முறுக்கு, அதிரசம், தட்டை, அச்சு முறுக்கு, சோமாசி, முந்திரி கொத்து, நெய் உருண்டை இந்த ஐட்டங்கள் எல்லாமே உண்டு. முந்திரி பாசி பேரில் வந்து ரொம்ப சத்து இருக்குது. மண்டபம் கருப்பி தான் சேர்க்கும். ஆனால் ரொம்ப அது பாரம்பரிய உள்ள பொருள், யாருமே அதை விரும்பி இப்போ எல்லோரும் செய்துக்கிட மாட்டாங்க. அதனால முந்திரி கொத்து வந்து நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பாட்டி செய்திருந்தாங்க, இப்போ யாரும் அதை செய்ய போகிறதே நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிரசம், முந்திரி கொத்து, கைச்சுற்று முறுக்கு, தட்டை, அச்சு முறுக்கு, நெய் உருண்டை உள்ளிட்ட பலகாரங்களை மக்கள் மிகுந்த ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர்.
தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் திருநாய்கள் கடித்ததில் பாதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சாம்பவர் வடகரை கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது சாலையில் சுற்றித் திரிந்த திருநாய்கள் அவரை கடித்ததாக தெரிகிறது. காயமடைந்தவர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. நேற்று காலை நீர்வரத்து வெறும் 2749 கன அடியாக இருந்த நிலையில் இரவு 40,733 கன அடியாக அதிகரித்தது. நீர்மட்டமும் 136 அடியை நெருங்கி இருப்பதால் அணையிலிருந்து 13 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக இடுக்கி மாவட்ட நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்காக ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களிலும் மராமத்து மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக கோபுரங்களில் திரைச்சேலைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கண்டமங்கலம்சேரி கிராமத்தில் தேக்கமடைந்துள்ள 5000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10 நாட்களாக நெல் மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேற்கொண்டு இடமில்லாததால் சாலை ஓரங்களிலும் வயல்களிலும் குவித்து வைத்துள்ளனர். அவ்வப்போது மழை பெய்யும் சூழலில் விவசாயிகள் நெல் மூட்டைகள் மீது தார்பாய் போட்டு வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இதனால் விரைந்து கொள்முதல் செய்ய வலியுறுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 15,000க்கும் அதிகமான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. இதனை ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர். ஆடுகள் விலைக்கு ஏற்ப 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டன. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களான பாம்பார்புரம், கோக்கர்ஸ்வாக், 7 ரோடு சந்திப்பு, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு, தந்திமேடு, ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. இறைவெளி விட்டு மிதமான மழையும் பெய்ததால் மலைப்பகுதிகளில் காலநிலை கடுங்குளிராக இருந்தது. மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி அருகே உள்ள சண்முகா நதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 52.50 அடி உயரம் கொண்ட சண்முகா நதி அணை நீரிருப்பு 79.24 மில்லியன் கனஅடியாக உள்ளது. அணைக்கான நீர்வரத்து 19 கனஅடியாக உள்ள நிலையில் அது முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதையடுத்து கரை ஓரத்தில் உள்ள ராயப்பன்பட்டி, ஆனைமலையான்பட்டி, சின்ன ஓவுலாபுரம், எரசக்க நாயக்கனூர் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கர்நாடகாவிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1300 மதுபான பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரவட்லா மலை கிராமம் வழியாக வந்த வாகனங்களை காவல்துறையினர் தணிக்கை செய்தபோது இருசக்கர வாகனத்தில் மது கடத்தி வந்த புவியரசன், பூவரசன் ஆகியோர் சிக்கினர். அவர்களை பேரணாம்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உதகையில் ஹோம் மேட் சாக்லேட்டுகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. மில்க், டார்க், ட்ரை ஃப்ரூட்ஸ் என பல ரகங்களில் விதவிதமான சாக்லேட்டுகள் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளன. உதகைக்குள் நுழையும் முக்கிய சாலைகளில் உள்ள கடைகளில் தீபாவளி சாக்லேட் பேக்குகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கேம்ப் பகுதியில் பெயிண்டரை அடித்து கொலை செய்த விவகாரத்தில் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டார். 2 நாட்களுக்கு முன்பு மணிகண்டன் என்பவர் வீட்டருகே படுகாயத்துடன் சடலமாக கிடந்தார். விசாரணையில் இறுதியாக அவரை சந்தித்த அவரது நண்பர் வினுகுமாரை காவல்துறையினர் பிடித்தனர். மது அருந்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து ஆத்திரமடைந்த வினுகுமார் கிரிக்கெட் ஸ்டம்பால் தாக்கி கத்தியால் குத்தியதில் மணிகண்டன் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு அனுமதி இல்லாத நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு புதிய கடை திறக்கப்பட்டது. டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சாலை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து புகார் அளித்த நிலையில் தொழிற்பேட்டை சிட்கோ மேலாளர் விமலா சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். டாஸ்மாக் கடையை மூட உத்தரவிட்டதை அடுத்து சீல் வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை நாயக்கன்பட்டி பிரிவு அருகே கார் திடீரென தீப்பிடித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற காரின் என்ஜினில் இருந்து புகை வெளியேறியதால் ஓட்டுநர் சாலையோரத்தில் நிறுத்திய போது தீப்பிடித்தது. மளமளவென தீ பரவி கார் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து கரும்புகை சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே மாத்தூர் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை கட்டாயப்படுத்தி தண்ணீர் குடம் சுமக்க வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீருக்கு மாற்று ஏற்பாடு செய்யாமல் ஆசிரியர்கள் மாணவர்களை வைத்து வேலை வாங்குவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களின் ப்ரமோஷன் வீடியோவை பார்த்து போலி பட்டாசு நிறுவனத்தில் பல கோடி ரூபாயை பொதுமக்கள் இழந்துள்ளனர். போலி வெப்சைட் உருவாக்கி QR கோட் மூலமாக பணம் பெற்று பட்டாசு அனுப்பாமல் கைவரிசை காட்டிய தீபாவளி மோசடியின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பாலாஜி நண்பர்களுடன் மீம்ஸ் கண்டென்ட் கிரியேட் செய்து சோசியல் மீடியாவில் அப்லோடு செய்து வந்தார். ஐயா ஒரு 20 ரூபாய் தான் கொடுங்க ஐயா, டீ குடிச்சுக்கிறேங்க ஐயா. ஏன்டா டீ 10 ரூபாய் தான்டா, நீ என்னடா 20 ரூபாய் கேக்குற? ஐயா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சேர்த்து கேட்டுங்க ஐயா. நீ பிச்சை எடுத்து திரும்ப உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இருந்தால தான் நல்லா பிச்சை எடுத்து திரும்பலாம், நீங்க எல்லாம் கார்ல ஓடிடுறீங்க ஐயா. இவரது வீடியோவை பார்த்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பாலாஜியை தொடர்பு கொண்ட நபர் தான் சிவகாசியிலிருந்து பாண்டியன் கிராக்கர்ஸ் எனும் பட்டாசு நிறுவனத்தின் மேனேஜர் என்று கூறி அறிமுகமாகியிருக்கிறார். தம்பி, நீங்க ரொம்ப அருமையா ரீல்ஸ் போடுறீங்க, அப்படியே நம்ம பட்டாசு கம்பெனிக்கும் ப்ரொமோட் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும், அதுக்கு நல்ல பேமெண்ட் பேசிக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்றாலே ப்ரொமோஷன் வேலைதான் மெயின் பிஸ்னஸ். அதனால் உடனே இதற்கு ஓகே சொன்ன பாலாஜி சம்பந்தப்பட்ட பாண்டியன் கிராக்கர்ஸின் வெப்சைட் மற்றும் பட்டாசு ஆர்டர் குறித்து அலசி ஆராய்ந்து அந்த நிறுவனத்தை ப்ரமோட் செய்து வீடியோ எடுத்துள்ளார். வாட்ஸ்அப் எண்ணில் ஹாய் மெசேஜ் அனுப்பினால் வெப்சைட் லிங்க் ஷேர் செய்யப்படும். அதனை கிளிக் செய்தால் காம்போ பேக், கிஃப்ட் பேக் என ரகரகமாக பட்டாசு வெரைட்டிகள் லிஸ்டில் காட்டும். அதில் எது வேண்டுமோ அதை கார்ட்டில் சேர்த்து கொண்டு வெப்சைட்டில் வரும் QR கோடை ஸ்கேன் செய்து பேமெண்ட் அனுப்பி வைத்தால் குறித்த தேதியில் வீட்டிற்கே பட்டாசு டெலிவரி செய்யப்படும் என்று விளம்பரம் செய்துள்ளனர். ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா பார்கோட் காமிக்கும். அந்த QR கோடுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண எல்லா பட்டாசுமே இன்வைஸா உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்வைஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பாண்டியன் கிராக்கர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணணும். நீங்க ஆர்டர் பண்ண பட்டாசு எல்லாமே பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் நீங்க ஆர்டர் பண்ண பட்டாசு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு வெப்சைட்ல நீங்க கடைசியா வந்தீங்கன்னா ட்ராக்கிங் ஆர்டர்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணி உங்களோட ட்ராக்கிங் நம்பர்ல அப்ளை பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண பட்டாசு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, என்ன இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா காமிச்சிரும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பட்டாசை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பதிவிட்ட இந்த வீடியோவை பார்த்து பாலாஜியின் ஃபாலோவர்ஸ் பலரும் பாண்டியன் கிராக்கர்ஸ் வெப்சைட்டில் பட்டாசு ஆர்டர் செய்துள்ளனர். மேலும் ப்ரமோஷன் செய்த பாலாஜியும் அந்த நிறுவனத்தில் 30,000 ரூபாய்க்கு பட்டாசு ஆர்டர் கொடுத்துள்ளார். ஆனால் சம்பவம் என்னவென்றால் பட்டாசு ஆர்டர் கொடுத்த அனைவருக்கும் புஸ்வானம்தான். போதிய அளவிற்கு பணம் பார்த்ததும் பாண்டியன் கிராக்கர்ஸ் தங்களது வெப்சைட் பக்கத்தை முடக்கிவிட்டு செல்போன் எண்களை சுவிட்ச் ஆஃபில் போட்டு தலைமறைவாகிவிட்டனர். அதனால் பணம் செலுத்தியவர்கள் பலரும் தாங்கள் பட்டாசு ஆர்டர் செய்த காரணமான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பாலாஜியை தொடர்பு கொள்ள ஆரம்பித்தனர். தம்பி, நீங்க போட்ட வீடியோவை பார்த்து தான் பட்டாசு ஆர்டர் போட்டோம். இப்போ யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அந்த வெப்சைட்டும் ஒர்க் ஆகல, ஃபோன் போட்டாலும் போகல, சரியில்லை தம்பி, பட்டாசு வருமா வராதா என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துள்ளனர். அப்போதுதான் தான் ஒரு மோசடி நிறுவனத்திற்கு ப்ரமோஷன் செய்திருப்பதை பாலாஜி உணர்ந்துள்ளார். உடனே அவர் இது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எனக்கு திடீர்னு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி பாண்டியன் கிராக்கர்ஸ்லேருந்து பேசுகிறோம், மேனேஜர் பேசுகிறேன், எங்களுடைய கடையை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தோம், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் யூடியூப்குள்ளேயும் போய் பார்த்தோம், பாண்டியன் கிராக்கர்ஸ் ஓகே பண்ணலாம், இவங்களோட வீடியோஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு ப்ரொமோஷன் அமௌண்ட்டை நாங்கள் கேட்டோம், அதை கொடுத்தாங்க. அதுக்காண்டி நாங்களும் ப்ரொமோஷன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணோம் எங்களோட பேஜில். அப்புறம் எங்களுக்கும் கிராக்கர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்றதுக்காண்டி நாங்கள் ஒரு 30,000 போட்டோம், எங்களுக்கு கிராக்கர்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அவங்க QR கோட் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பணம் போட்டு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி போலி வெப்சைட் தொடங்கி பட்டாசு என்ற பெயரில் மோசடி செய்து பணத்தை சுருட்டியிருப்பதாக புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களின் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் பாலாஜி கோரிக்கை விடுத்துள்ளார். ஆன்லைனில் தெரியாத வெப்சைட்டை நம்பி பட்டாசு ஆர்டர் செய்ய வேண்டாம் எனவும்
இதுபோன்ற போலி நிறுவனங்களுக்கு ப்ரமோஷன் செய்து மக்களை பலிகாடாக்க வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நியூ டவுன் ரயில்வே கேட் மூடியதால் ஆத்திரமடைந்த மக்கள் தண்டவாளத்தில் நின்று போராட்டம் நடத்தினர். திருப்பதியில் இருந்து கோவை செல்லும் ரயில் மற்றும் திருவனந்தபுரம் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ஆங்காங்கே லூப் லைனில் 4க்கும் மேற்பட்ட ரயில்கள் நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கரைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலை அம்மா பூங்கா எதிரில் காமராஜர் நகரில் சாலை பள்ளத்தில் சிறுவன் சிக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தனியார் நிறுவனம் கேபிள் ஒயர் பதிப்பதற்காக தோண்டிய குழி சரிவர மூடப்படாததால் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் பள்ளி மாணவர் சிக்கிக் கொண்டார். அருகே இருந்தவர்கள் நீண்ட நேரம் போராடி சிறுவனை மீட்டனர். வாரி சொனங்கி போயிட்டான் பிள்ளை. எவ்வளவு நேரமா உள்ள காப்பாத்துன்னு கத்துறானே, முடியல பாவம். பிள்ளை நம்மளே இவ்வளவு தூரம் அவர் தாஸ் இவ்வளவு போராடிட்டு இருக்காரு. பாக்கெட்ல எதுவும் இல்லையா தம்பி? அப்பா ஆண்டவா முருகா பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புறவழிச்சாலையில் சென்ற கார் நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 2 பலத்த காயமடைந்தனர். சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த வாசுதேவன், சீனிவாசன், அனுராதா ஆகியோர் காரில் நாவல்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றனர். வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் அதிவேகமாக சென்றபோது நிலை தடுமாறிய இவர்களின் கார் பள்ளத்தில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் காரில் சிக்கியிருந்த 3 பேரையும் மீட்டனர். அதில் பலத்த காயத்துடன் இருந்த வாசுதேவனும் சீனிவாசனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பீகாரில் சமீபத்திய தேர்தல்களில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியாக பெண்களின் வாக்குகள் மாறியுள்ளன. இந்த வாக்குகள் எந்த ஒரு கட்சியையும் சாதியையும் சேராதவை. இதனால் பெண்களின் வாக்குகள் தேர்தல் முடிவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களை கவர்ந்திழுக்க முயன்று வருகின்றன. அதிலும் பெண் வாக்காளர்களை குறிவைத்து அறிவிப்புகளை வெளியிடுகின்றன. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின்படி தற்போது பீகாரில் 7,43,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். அதில் ஆண் வாக்காளர்கள் 3,92,00,000 ஆகும். பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,50,00,000 ஆகும். வாக்காளர்கள் எண்ணிக்கையில் விஞ்சி நிற்பது என்னவோ ஆண்கள்தான். ஆனால் வாக்கு செலுத்துவதில் ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கையே அதிகம். 2020 சட்டமன்ற தேர்தலில் ஆண்களின் வாக்குப்பதிவு 54.68% இருந்தபோது பெண்களின் வாக்குப்பதிவு 59.7% இருந்தது. இதேபோல்தான் 2015 சட்டமன்ற தேர்தலிலும் பெண்களே அதிக வாக்குகளை செலுத்தியிருந்தனர். பெண்கள் ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கூட்டணிக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதில்லை. அவர்கள் பெரும்பாலும் ஒரு மௌன வாக்கு வங்கியாக செயல்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தினர் அல்லது சமூகத்தின் செல்வாக்கிற்கு உட்படாமல் தாங்கள் விரும்பும் வேட்பாளர்களுக்கு வாக்குகளை செலுத்துகிறார்கள். இந்த அணிமாறும் தன்மை காரணமாகவே தேர்தல் வல்லுநர்கள் பெண்களின் வாக்குகளை மௌன வாக்கு வங்கி என்று குறிப்பிடுகின்றனர். பீகார் அரசியல் பாரம்பரியமாக சாதி மற்றும் மத அடிப்படையில் பிளவுபட்டுள்ள நிலையில் பெண்கள் பெரும்பாலும் சாதி அடையாளங்களுக்கு அப்பால் வாக்களிக்கிறார்கள். தங்கள் தனிப்பட்ட நலன்களுக்கும் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் அளிக்கும் கட்சிக்கு வாக்களிக்கும் போக்கு பெண்களிடம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக ஒரு கூட்டணிக்கு விழும் மொத்த வாக்குகளில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது. பீகாரில் ஆளும் கட்சிகள் பெண்களை மையமாக கொண்ட திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அவர்களின் ஆதரவை பெறுகின்றன. இந்த திட்டங்கள் வெற்றியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மதுவிலக்கு முடிவு பெண்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்தது. இது கிராமப்புறங்களில் உள்ள பல பெண்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்வு செய்ய வைத்தது. பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள்கள் வழங்குதல், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு வேலைகளில் பெண்களுக்கு 50% வரை இடஒதுக்கீடு, நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் ஆகியவை பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. இந்த திட்டங்களால் பயனடைந்த பெண்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் இபிசி பிரிவைச் சேர்ந்தவர்கள், வாக்குப்பதிவில் வாக்களிப்பதில் விசுவாசத்தை காட்டுவதன் மூலம் கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினர்.